உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பார்த்து வர மாட்டியா? கண்ணு புடலையா இருக்கு சார். ஆமா, நான் உன்னை மினிஸ்டர் வீட்டுக்குள்ள டியூட்டிக்கு போக சொன்னேன். இங்க வந்து தடுமாறிட்டு இருக்க. கேக்குறேன்ல. யோ ஐயா, மினிஸ்டர் வீட்டு அட்ரஸ் கரெக்டா சொன்னியா இல்லையா? அட்ரஸ் விளக்கமா சொல்லிதாயா அனுப்பிச்சேன். துர்கா, நான் சொன்ன அட்ரஸ்க்கு போனியா இல்லையா? சார், நான் மினிஸ்டர் வீட்டுக்கு கரெக்டா தான் போனேன். ஆனா மினிஸ்டர் வீட்ல மினிஸ்டர் வீட்ல என்ன? மினிஸ்டர் வீட்ல வேலை அதிகமா வச்சிட்டாங்களா? அதனால பயந்து ஓடி வந்துட்டியா? அது இல்ல சார், அது இல்ல. மினிஸ்டர் வீட்ல கொலை கொலை சார். கொலையா? கொலையா? ஏய், என்ன உளறற? ஐயோ இல்ல சார், நான் உளறல. நான் உண்மைதான் சொல்றேன். மினிஸ்டர் வீட்ல மினிஸ்டர் மருமகளை அவரோட மகன் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாரு. என்னையா தெரியல. ஏய், கனவுக்குனே ஏதா கண்டியா? ஐயோ இல்ல சார். மினிஸ்டரோட பையன் அவரோட வைஃப கத்தியால குத்தி கொலை பண்ணத நான் என் கண்ணால பார்த்தேன் சார். என்னையா சொல்றா? வேண்டாங்க, நீங்க வேண்டாங்க, விடுங்க. மினிஸ்டரும் அவர் வைஃபும் மருமகளை கொல்ல சொல்லி அவங்க பையன் கிட்ட சொன்னாங்க சார். வீட்டுக்கு வந்த மருமகளை அநியாயமா கொலை பண்ண அந்த 3 பேரையும் சும்மா விடக்கூடாது சார். அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். துர்கா, ஏன் அவசரப்படுற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் மினிஸ்டர் நாம உடனே எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. அதுக்காக இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. மினிஸ்டர் விவகாரங்கிறதால ஐஜி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்ப இப்பவே ஐஜிக்கு ஃபோன் பண்ணுங்க சார். அந்த கொலைகாரங்களை தப்பிக்க விடக்கூடாது சார். துர்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படிலாம் எடுத்தோம் கவுத்தம் செய்ய முடியாது. சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். சரி, ஐஜி கிட்ட பேசிட்டு வரேன். துர்கா, நான் ஐஜி கிட்ட பேசிட்டேன். அவர் உன்னை கூட்டிட்டு நேர்ல வர சொல்லிருக்காரு. போலாமா? போலாம் சார், உடனே போலாம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். சரி, நீ போய் ஜீப்ல உட்கார், நான் வந்துடுறேன். போ. சரிங்க சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.